வணக்கம். ஆகாஷ்வாணி புதுச்சேரி செய்திச் சுருக்கம் வாசிப்பவர் வான்மதி. குடியரசு துணைத் தலைவர் திரு சி பி ராதாகிருஷ்ணன் இன்று இந்தியாவின் முதல் பெண் சுதந்திர போராட்ட வீராங்கனையான வீரமங்கை வேலு நாச்சியாரின் பிறந்த நாளை ஒட்டி அவருக்கு அஞ்சலி செலுத்தியுள்ளார். அவர் வெளியிட்டுள்ள சமூக ஊடக பதிவில், வீரமங்கை ராணி வேலு நாச்சியார் ஒரு துணிச்சலான ஆட்சியாளர் என்றும் காலனி ஆதிக்கத்திற்கு எதிராக உறுதியாக நின்று தொலைநோக்கு பார்வை கொண்ட ஒரு தலைவர் என்றும் அவர் வீரம், வியூக திறமை மற்றும் சிறப்பான தலைமைத்துவத்திற்கு உதாரணமாக திகழ்ந்தவர் என்றும் பதிவிட்டுள்ளார். பிரதமர் திரு நரேந்திர மோடி இன்று சாவித்ரிபாய் பூலே அவர்களின் பிறந்த நாளை முன்னிட்டு அன்னாருக்கு அஞ்சலி செலுத்தியுள்ளார். சமூக ஊடகத்தில் அவர் வெளியிட்டுள்ள பதிவில், சேவை மற்றும் கல்வி மூலம் சமூகத்தை மாற்றுவதற்கான தனது வாழ்க்கையை அர்ப்பணித்து ஒரு முன்னோடி பெண்மணியாக இந்த தேசம் அவரை நினைவு கூர்ந்தது என்று பதிவிட்டுள்ளார். கல்விதான் சமூக மாற்றத்திற்கான சக்தி வாய்ந்த கருவி என்று சாவித்ரிபாய் பூலே நம்பினார் என்றும், அறிவு மற்றும் கற்றல் மூலம் மக்களின் வாழ்க்கையை மாற்றுவதில் அவர் கவனம் செலுத்தினார் என்றும் பிரதமர் குறிப்பிட்டுள்ளார். புதுச்சேரியில் வாக்காளர் பட்டியலில் பெயர் சேர்த்தல், நீக்கம், முகவரி மாற்றம் உள்ளிட்ட திருத்தங்களை மேற்கொள்ள இன்றும் நாளையும் சிறப்பு முகாம்கள் நடைபெறுகின்றன. வாக்காளர்கள் தங்கள் வாக்குச்சாவடிகளுக்கு காலை 9 மணி முதல் மாலை 5 மணி வரை சென்று திருத்த பட்டியல் தொடர்பான சேவைகளை பயன்படுத்திக் கொள்ளலாம். திருவையாற்றில் தியாகராஜ சுவாமியின் 179வது ஆராதனை விழா இன்று மாலை 5:30 மணிக்கு தொடங்குகிறது. விழாவின் முக்கிய நிகழ்வான பஞ்சரத்ன கீர்த்தனை வரும் 7ஆம் தேதி நடைபெறவுள்ளது. மேலும் அன்று காலை 9 மணியளவில் ஆயிரக்கணக்கான இசைக்கலைஞர்கள், பாடகர்கள் கலந்து கொண்டு பஞ்சரத்ன கீர்த்தனைகளை பாடி தியாகராஜ சுவாமிக்கு இசை அஞ்சலி செலுத்தவுள்ளனர். இத்துடன் இந்த செய்திச் சுருக்கம் நிறைவு பெறுகிறது.